السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. صدق الله العظيم. அல்லாஹ் தஆலாவின் பேரருள், அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக தஆலாவின் பேரருள், அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக சர்க்காரே தோ ஜஹான் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்து தனது அடியார்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறான்? இந்த அடியார்களிடத்திலிருந்து ஆண்டவன் இறைவன் எதிர்பார்ப்பது எது என்றால், அந்த அடியான் நான் என்ற அகந்தை இல்லாமல் நான் இறைவனின் ஒரு அடிமை என்ற உணர்வோடு வாழ்வதை தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். அதற்காக வேண்டித்தான் இந்த இபாதாத்துகள், வணக்க வழிபாடுகள். நாம் எல்லாம் சேர்ந்து போன வாரம் குர்பானி கொடுத்தோம். நாம் குர்பானி கொடுத்ததால் அல்லாஹ்வின் அந்தஸ்து உயர்ந்து விட்டது என்றோ, அல்லது யாருமே குர்பானி கொடுக்காவிட்டால் இறைவனின் அந்தஸ்தை குறைத்து விட்டோம் என்றோ கிடையாது. நாம் எல்லாம் தொழுகிறோம், ஜும்மா தொழுகிறோம், மற்ற காலங்களில் தொழுகிறோம். நாம் எல்லோரும் தொழுவதால் இறைவனின் அந்தஸ்து உயர்ந்து விடுகிறது. யாருமே தொழுவல, இறைவனின் அந்தஸ்து தாழ்ந்து விடுகிறது. அப்படின்னு உண்டா? இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் அந்தஸ்து எப்பொழுதும் ஒரே ஒன்றுதான். லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அது நிரந்தரமானது. அப்போ இந்த வணக்க வழிபாடுகள் என்பது எதற்காக? ஹஜ்ஜாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், எல்லா வணக்க வழிபாடுகளும் நீ இறைவனின் அடிமையாக இருக்கிறாய் என்பதை இறைவனுக்கு முன்னால் நிரூபிப்பதற்காக. நான் அல்லாஹ்வின் அடிமை என்பதை சதா காலம் நிரூபணம் செய்கிறோம். அதனால தான் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுறோம். அல்லாஹு அக்பர்ங்கிற தக்பீர் என்ன நமக்கு சொல்லுது? அது ஒரு உணர்வை நமக்கு தருகிறது. கொஞ்சம் சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுறோம் இல்லைங்களா? இந்த தக்பீருடைய மகத்துவம் என்ன? அது நமக்கு என்ன சொல்லி தருது? ஏன் தக்பீர் கட்டி அல்லாஹு அக்பர் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கணும்? என்ன சொல்லி தருது அந்த தக்பீர்? பாருங்க, தல்பியா அல்லாஹு அக்பர் சொல்கிறோமா இல்லைங்களா? லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். எல்லாத்துலேயும் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்லுவதற்கான காரணம் என்ன? அப்போ சூஃபியாக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க, ஒரு மனிதன் தொழுகைக்கு முன்னால் போய் நிற்கும் போது தன் கையை இப்படி தூக்குறான் பாருங்க, ரெண்டு கையையும். அப்போ தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பேங்க் பேலன்ஸ், தன்னுடைய கடை எல்லாத்தையும் முதுகுக்கு பின்னாடி தூக்கி போடுறோம். தூக்கி எரிஞ்சிட்டு, ரெண்டு கையால் தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம காது வரை கையை தூக்கி சொல்லுகிறோம் அல்லாஹு அக்பர். அந்த அல்லாஹ் மட்டும்தான் பெரியவன், மற்ற எல்லாம் சிறியது, எதுவும் பெரியதல்ல.
நானும் பெரியவன் அல்ல, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கையை உயர்த்தி சொல்லி உன் அடிமை எப்படி நிற்பானோ அதுபோன்று அவனுக்கு முன்னால் கைகட்டி நிற்பதுதான் தொழுகை. அவர் அடிமை நிற்பதை போன்று கைகட்டி நிற்கிறான். இறைவன் சொல்லுகிறான் குனி என்றால் குனிந்து விடுகிறோம், நில் என்றால் நின்று விடுகிறோம். திரும்பவும் சஜிதாவில் தலையை வை என்றால் இறைவனுக்கு முன்னால் சஜிதாவில் தலை வைத்து விடுகிறோம். இறைவா, நான் உன் அடிமை, நீ என் எஜமான். இது நிரூபிக்கக்கூடியதுதான் இபாதத், இதுதான் வணக்க வழிபாடுகள். ஆனால் நண்பர்களே, நாம் பார்க்கிறோம் நிறைய மக்கள் இந்த இபாதாத்துகளில் சோடையாக இருப்பதை பார்க்கிறோம். ஏன்னா எந்த அளவுக்கு நான் ஒரு ஹஸரத்திட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் இந்த புதன்கிழமைக்கு பிறகு. ஹஸரத்து சொன்னாங்க, மக்கள் குர்பானியின் மீது காட்டக்கூடிய ஆர்வத்தை கூட 5 நேர தொழுகைகளின் மீது காட்டுவதில்லைன்னு சொன்னாங்க. இருக்கா இல்லைங்களா? குர்பானியின் மீது எந்த ஆர்வத்தை நாம் காட்டினோமோ, குர்பானி வாஜிப், ஃபரத் அல்ல. குர்பானி கொடுக்க வேண்டியது என்பது வாஜிபான காரியம். அந்த வாஜிபை விட மிகையானது, மேலானது ஒரு ஃபரத். அதற்கு காட்டும் முக்கியத்துவம் கூட ஒரு ஃபரதுக்கு காட்டுவதில்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிறைய நம்ம பார்க்குறோம், ஒரு சுன்னத்துக்கு காட்டும் முக்கியத்துவத்தை கூட ஃபரதுக்கு காட்டுவதில்லை. பாருங்களேன், இப்போ நிக்காஹ் என்பது சுன்னத்தான காரியம், நிக்காஹ் என்பது சுன்னத்தான காரியம். அந்த நிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா காலை 11 மணிக்கு நிக்காகுனா 10:50 போய் உட்காந்துடுறோம். ஏன்? அவர் கோச்சுக்குவார். யார்? கூட்டுக்காரு. வீடு தேடி இது கூப்பிட்டார் பார்த்தீங்களா, அவங்க பத்திரிக்கை வச்சுட்டாரு, நம்ம போகலைன்னா கோச்சுக்குவார் அப்படின்னு முன்கூட்டியே போய் உட்காந்து அவரை முசாஃபா செஞ்சு, மாப்பிள்ளையும் முசாஃபா செஞ்சுட்டு நான் வந்துட்டேன் பார் அப்படின்னு அட்டன்ஸ் அவர்கிட்டையும் போட்டுக்கிட்டு எங்கள் வீட்லேயும் வந்திருக்காங்கலாம் சொல்லிட்டு அப்புறம் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறோம். அப்போ ஒரு சுன்னத்தான காரியம் இன்னார் கோபித்து கொள்ளுவார் அப்படிங்கிறதற்காக வேண்டி அங்கே அட்டன்ஸ் போடக்கூடியவர்கள் அன்றைய லுஹரில் போட்டார்களா? அப்போ அல்லாஹ்வின் மதிப்பு என்ன உள்ளத்திலே இருக்கிறது? கேள்வி வருதா இல்லையா? இப்போ அல்லாஹ்வின் மீது மதிப்பு இல்லை, அல்லாஹ்வின் கண்ணியம், அல்லாஹ்வின் மகத்துவம் உள்ளத்திலே இல்லை, இறைவனுடைய மகத்துவம் குறைந்து போய்விட்டது. ஒரு சுன்னத்தான காரியங்கள், நஃபிலான காரியங்கள் கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகளை ஃபரதான காரியங்களுக்கு நாம் கொடுப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்கிறோம். அன்பர்களே, இதெல்லாம் மிகவும் கைசேதமான ஒரு விஷயம், கைசேதமான ஒரு விஷயம். குறிப்பாக இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஒரு 10 நாளைக்குள்ளேயே நிறைய நபர்கள் என்னிடத்துல வந்து சொன்ன விஷயம், இதில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், எதையாவது ஒன்றை சொல்லுகிறார்கள். அவரிடத்தில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஜூர், உங்கள் வீட்டில் எல்லாம் ஃபஜ்ர் தொழுகிறீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாம் ஃபஜ்ர் தொழுகிறீங்கிறீங்களா அப்படின்னா ஒரு சிலர்கள் சொல்கிறாங்க, நான் தொழுதுறேன், வீட்டில் அம்மா நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க டயர்டில் இருந்துடுறாங்க, அப்புறம் காலைச்சு தொழுதுருவாங்க நினைக்கிறேன். அவர்கள் தொழுவதில்லை. சிலர் இல்லை சார் ஃபஜ்ர் மட்டும் மற்றெல்லாம் தொழுகிறேன் சார் அப்படிங்கிறார். ஒருத்தர் ஓப்பனாகவே சொல்கிறார், எங்கே சார் தடுக்கிற நேரம் நைட்டு வரும்போது 12, காலையில் 8 மணிக்கு ஓடணும், என்னத்து முடியும்? அதெல்லாம் முடியறதில்லை சார். சரி தொகர சார் சமயங்களில் பள்ளிவாசலில் போனால் தொழுகிறது, அதோட அவ்வளோதான் சார். மற்றபடி ஜும்மா கரெக்டாக அட்டன் ஆகிடும் சார், ஒரு ஜும்மா கூட மிஸ் ஆகிறது. நல்ல வேலை, அது ஒன்று தான் உன்னை முஸ்லீமாக காட்டிக்கிட்டு இருக்கு, அது ஒன்று தான் உன்னை முஸ்லீமாக வெளியில் காட்டிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லைன்னா ஆதார் கார்டு தான் உன்னை முஸ்லீம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுவும் இல்லைன்னா ஆதார் கார்டு தான். வெறும் ரேஷன் கார்டிலும் ஆதார் கார்டுகளில் மட்டும்தான் இன்று நிறைய வாலிபர்களின் பெயர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறது. வாலிபர்களை பார்க்க முடியல. குறிப்பாக சொல்லுகிறேன், நிறைய வாலிபர்கள் தொழுகை இல்லாதவர்களாய், ஃபஜ்ர் தொழுகை இல்லாதவர்களாய். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கான மொத்த சிறப்புகள், அதற்கு வந்தரக்கூடிய தண்டனைகள், இதுவெல்லாம் ஒரு பக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை ஃபஜ்ர் தொழுகை பார்த்தீங்களா, ஃபஜ்ர் தொழுகை, அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சிறப்புகளை மட்டும் பட்டியலிட்டாலே மிக நீளமான பட்டியல். முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வருகிறது,
மன் சல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், எவரொருவர் காலையில் ஃபஜ்ர் தொழுது விடுகிறாரோ அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் வந்து விடுகிறார். அல்லாஹ்வின் பொறுப்பில் நீங்கள் போயிடுறீங்க. இப்படி ரசூலுல்லாஹி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மற்றவங்களை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஃபஜ்ர் தொழுதும் ஒருத்தர் இருப்பார், ஃபஜ்ர் தொழுகாதவங்க அல்லது தொழுதவங்க மற்றவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்கள பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபலா யத்லுபன்னக்கும் முல்லாஹ மின் திம்மத்திஹி பிஷைஇன். ஏப்பா அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறதுல யாரும் போய் கை வச்சிடாதீங்க, அதில் இருக்கிறது யாரும் போய் கை வச்சிடாதீங்க. அப்படி வைத்து விட்டால், அப்படி யாராவது செய்து விடுவார்களேயானால், சும்ம யுகப்புஹு அலா வஜிஹி ஃபீ நாரி ஜஹன்னம், அவர் நரகத்திலே முகக்குப்புற தள்ளப்படுவார். யாராவது ஒருத்தரை அவனுடைய கஸ்டடியில் இருக்கான்பா, அவன் பாதுகாப்பு இருக்கான், கை வச்சிடாத, ஏதாவது சீண்டிடாத, பிச்சு விடுவோம் பிச்சு, அவ்வளோதான், நம்ம அட்ரஸ் தெரியாமல் ஆக்கி சொல்கிறது இல்லை. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னைக்கு காலையில் நீங்கள் ஃபஜ்ர் தொழுதுட்டீங்கன்னா நீங்கள் அல்லாஹ்வின் பொறுப்பிலே சென்று விடுகிறீர்கள். உங்களுடைய அன்றைய காலை பொழுதும் இரவு பொழுதும் எல்லாமே அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறீர்கள். உங்களை யாராவது வம்பிழுத்தாலோ, உங்களுக்கு யாராவது தொல்லை கொடுத்தாலோ, உங்களுக்காக அல்லாஹ் ஹாஜராகிறான், உங்களுக்காக அல்லாஹ் ஹாஜராகுகிறான். அவன் தட்டி கேட்கிறான். இந்த நிறைய கஷ்டங்களை சொல்லுகிறோம், இன்னார் எனக்கு தொல்லை கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. சிரமா ஒரு மருமகள் எனக்கு மாமியா தொல்லை தாங்க முடியலங்குது, நீ ஃபஜ்ர் தொழுதியாமான்னு கேட்டேன். இல்லைன்னுச்சு. இந்த மாமியா இல்லை, 4 மாமியா சேர்த்து சின்ன மாமியாவும் தொல்லை வரும். சின்ன மாமியா வரும், பெரிய மாமியா வரும், மாமனார் வரும், புருஷன் வரும், உன் புருஷன் மூலமாகவும் உனக்கு தொல்லை வரும். எப்பொழுது நீ ஃபஜ்ரை தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்து, யாரெல்லாம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு சொல்லு, உன் மாமியா அவனை நல்லபடியாக வாழ வைப்பான், உன் புருஷன் அவனை நல்ல வாழ வைப்பான். ஏன்? அல்லாஹ்வின் பொறுப்பிலே நீங்கள் வந்து விடுகிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, யார் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையை லை யதுகுலுன் நார அஹதுன், இது ஹதீஸ் முஸ்லிம்ல வருது, லை யதுகுலுன் நார அஹதுன் சல்லா கபுல துலூஇ ஷம்ஸி வ கபுல குரூபிஹா, எவர் ஒருவர் ஃபஜ்ர் தொழுகையும் மக்ரிபு தொழுகையும் அஸருடைய தொழுகையும் தொழுகிறாரோ அவர் நரகத்தில் நுழைய மாட்டார் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது ஹதீஸ் பாருங்க, இன்னொரு ஹதீஸில் வருது, மன் சல்லல் பர்தைன், எவர் ஒரு ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் தொழுகிறாரோ. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். நாலாவது ஒரு ஹதீஸ் சொல்றேன் கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்திரிச்சு வீட்டில் இருந்து நடந்து வரணும் இல்லைங்களா, சில பேர் ஒரு நையாண்டி காரணம், ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொன்னோம் இல்லையா, எங்கள் தெருவில் சரியான விளக்குலாம் இல்லை, லைட்லாம் இல்லை, அதனால் வர முடியறதில்லை, நடந்து வரும்போது நாய் தொல்லையாக இருக்குது, எதையாவது ஒரு காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பஷ்ஷிரில் மஷ்ஷாஈன ஃபில் துலம் இலல் மசாஜிதி பின் நூரி யௌமல் கியாமா, இருளான நேரங்களில் யார் மஸ்ஜிதின் பக்கம் செல்லுகிறாரோ அவருக்கு கியாமத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய வெளிச்சத்தை தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே வந்து விடுகிறது. இது விடுங்க, ஒரு உண்மையான ஆபிதுகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு உண்மையான ஆபிது எப்படி இருக்க வேண்டும், இரவு முழுவதும் தொழுகும், இரவு முழுவதும் இறைவனின் வணக்கத்திலே இருக்க வேண்டும். ஹஸரத்து சில வலிமாறுகளை பற்றி சொல்லுகிறார்கள், 40 ஆண்டுகள் இஷாவுக்கு செஞ்ச ஒழுவில் ஃபஜ்ர் தொழுதாங்களாம். 40 வருஷம் இஷாவுக்கு செஞ்ச ஒழுவை வச்சு ஃபஜ்ர் தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் என்றால் இரவு முழுவதும் தூங்கியதே இல்லை, இபாதத்தில் இருந்த மகான்கள். நாமெல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டாங்க, எவ்வளோ ஈஸியாக நமக்கு அந்த வாய்ப்பை தர்றாங்க பாருங்க. மன் சல்லல் இஷா ஃபி ஜமாஅத்தின், இஷா தொழுகையை யார் ஜமாத்தோடு தொழுகிறாரோ, இஷாவுடைய தொழுகையை யார் ஜமாத்தோடு தொழுகிறாரோ, ஃபக்க அன்னமா காம நிஸ்ஃபல் லைலி, அல்லாஹ் அவருக்கு பாதி இரவு நின்று தொழுத நன்மையை தருகிறார். சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமன் சல்ல சுபஹ ஃபி ஜமாஅத்தின், அதே காலை நேரத்திலே எழுந்து அந்த தூக்க கலக்க நேரம்
அந்த நேரத்திலே எழுந்து ஒருவன் சென்று ஜமாத்துடனே தொழுது விடுவானேயானால், அந்த நேரத்தில் போய் ஜமாத்தோட ஃபஜ்ர் தொழுகை நீங்க கலந்துக்கிட்டா, ஃபக அன்னமா காம சல்லல் லைல குல்லா, இரவு முழுவதும் வணங்கிய நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுகிறார். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு இலவசமா நமக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கிறார். ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக நாமளும் தூங்கி அல்லது ஆண்கள் தூங்கி விடுகிறார்கள். ஒரு தடவை ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் தங்கி இருக்கும்போது அங்கே உள்ள சில பேர் பார்த்தீங்கன்னா சாவியோடு வர்றாங்க, சாவியோட பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. ஏன்னாங்க என்ன இல்லை, பொண்டாட்டி எலி போட்டு பிள்ளைங்களை எலி போட்டு வந்து வெளியே கதவை தாப்பால் போடுங்க அப்படின்னா தாப்பால் போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் சாவி வச்சு நான் வெளியில் பூட்டிட்டு வந்துடுறது, அது திருப்பி போய் நான் திறந்துக்கிறது. வேணும்னா அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா திறந்துக்குவாங்க. அதே மாதிரி அந்த அப்படியே 4-5 பேர் ஒன்றா போய் கடையில் டீ குடிச்சிட்டு போகிறாங்க. நான் இப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், விளையாட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது பெரியவங்க எல்லாமே பார்த்தீங்களா, நீங்கள் தொழுவுறீங்க, உங்கள் மனைவி மக்களை தொழுவு சொல்லலையா, எங்கே எடுத்து சொன்னால் கேட்குறாங்க, பேரம் பேச்சியில் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். நான் சொன்னேன், உங்கள்கிட்ட விளையாட்டாக சொன்னேன், நீங்கள் தொழுது விட்டு உங்கள் பிள்ளைகளையும் மனைவியும் தொழுத சொல்ல அதுக்கு தண்டனை டீ கடையில் டீ குடிக்கிறேன். உன் வீட்டில் டீ இல்லாமல் ஆக்கிட்டான்டா தாரா, வீட்டில் டீ இல்லை, அந்த டீ கடையில் 1 லிட்டர் பாலில் 100 டீ போட்டுறான். அந்த டீ கடையில் டீ குடிக்கிற மாதிரி எல்லாம் ஆக்கிட்டான். இதே உங்கள் மனைவி மக்களை தொழுக சொல்லி இருந்தால் நீ வீட்டுக்கு தொழுதுட்டு போகிறதுக்குள்ள உன் டேபிளில் டீ இருக்கும். அவ்வளவு வேணாம், அதை விட சிறப்பாக சொல்லி தருகிறேன். என் உஸ்தாது பெருந்தகைகள் சொல்லி இருக்கிறார்கள், தஹஜ்ஜத்துக்கு எஞ்சி நான் தொழுதுட்டு நிற்பேன், நான் 2 ரக்காத் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என் பீவி டீ கொண்டு வந்து என் முசல்லா பக்கத்தில் வச்சுட்டு போவாங்கிறார். பார்த்தீங்களா, கேட்க தேவையில்லை. அவர்களை வேலை செய்பவர்களாய் அல்லாஹ் ஆக்கி தருவான், உங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாய் அல்லாஹ் மாற்றி தருவான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் சரணடைந்தால். உண்மையில் ஹதீஸில் வருது, இந்த உம்மத்தினுடைய பரக்கத் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய ஃபஜ்ர் நேரத்திலே இருக்கிறது. அது அலி அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், அல்லது வேற ஒரு இமாம்கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, நான் இந்த ஆடுகள் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாளும் ஆட்டுக்கடை கசாப்பில் நிறைய வெட்டப்படுது, எக்கச்சக்கமான ஆடுகள் வெட்டப்படுது. குர்பானி நேரங்களில் கோடிக்கணக்கான ஆடுகள் வெட்டப்படுகிறது இல்லையா? ஆனால் ஆடு என்னைக்காவது குறைஞ்சு பார்த்துருக்கீங்களா? டெய்லி அழிந்து கொண்டே இருக்கிறது, எங்கே உற்பத்தி ஆகுதுன்னே தெரில. ஆனால் ஆடு எவ்வளோ குட்டி போடும், மீறி மீறி போனால் ஒரு குட்டி போடும் அல்லது 2 குட்டி போடும், அதுக்கு மேலே குட்டி போடாது. அதுவும் 6 மாதத்துக்கு ஒருக்கா 8 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஒரு தடவை பிரெக்னன்சி ஆகும், குட்டி போடும். ஆனால் இந்த நாய் இருக்குங்க இல்லைங்களா, ஒரு தடவை போட்டால் 10 குட்டி 12 குட்டி சர்வசாதாரணமாக போடுது இல்லையா? ஆனால் அது பெருகுவதில்லை. இந்த ஆடு மட்டும் இவ்வளவு பெருகி இருக்கிறதே, என்ன காரணம்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்களாம், 1 இல்லை 2க்கு மத்தியில் வித்தியாசம், இந்த ஆடு இருக்கிறதே இரவின் மிக சீக்கிரமாக தூங்கிவிடும். ஆடு மிக சீக்கிரமாக தூங்கிவிடும், காலை அதிகாலை பொழுதில் எழுந்துவிடும். 4-4:30க்கெல்லாம் ஆடு முழிச்சு அந்த நேரத்திலிருந்து அது அசை போடலாம் அல்லது வேற அது முழிச்சிருவாங்க, தூங்காது. ஆனால் இந்த நாய் இருக்கிறது அல்லவா, இரவு முழுதும் ஓலை விட்டு கொண்டிருக்கும், அதிகாலை நேரத்தில் படுத்து இருக்கும், அதிகாலை நேரத்தில் படுத்து தூங்கிவிடும். இதுதான் 2க்கு மத்தியில் வித்தியாசம். அதனால் அல்லாஹ் அதற்கு அதனுடைய வம்சாவளிகளில் பரக்கத்து செய்வதில்லை, இவைகளில் அல்லாஹ் பரக்கத்து செய்து விட்டான் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னும் அப்படியே நமக்கு இது ஒத்துப்போம். இரவெல்லாம் 12 மணி 1 மணி வரை வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் இருந்துவிட்டு ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்கக்கூடிய ஒரு இளைய சமுதாயம். யோசித்து பார்க்கிறோம் அன்பர்களே. இன்னைக்கு நிறைய இது குறைகள் வெளிப்படுவதால் சொல்லி காட்டுகிறோம். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நயவஞ்சகர்களை பற்றி அடிக்கடி நாம் ஞாபகம் கொடுத்துகிறோம். ஏன்னா நயவஞ்சகத்தன்மை என்பது மட்டும் ஒரு மனிதனிடத்தில் இருக்கவே கூடாது. இந்த பச்சோதித்தன்மை, நயவஞ்சகத்தன்மை, முனாஃபிகீன்கள் என்று சொல்லப்படுபவர்கள், காஃபிர்களை காண, சிலை வணக்கம் செய்பவர்களை காண நரகத்திலே கடும் வேதனை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த நயவஞ்சகர்களுக்கு உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸ் குர்ஆனில் அல்லாஹ் இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கல் அஸ்ஃபலி மினன் நார் என்ற ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவது போல
சஹாபாக்கள் ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யாராவது முனாஃபிகீன்கள் உடைய ஜனாசாவாக இருந்தால் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதைபத்துல் யமான் ஒரு சஹாபி இருந்தாங்க. சாஹிபு சிர்ருன்னு பேர் அவங்களுக்கு, ரகசிய பாதுகாவலர், காப்பாளர். அதாவது ரசூலுல்லாஹ் எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரகசியமான எத்தனை விஷயங்களோ எல்லாவற்றையும் உதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பெருமானார் சொல்லி கொடுத்திருந்தார்கள். இருக்கும் நபர்களில் யாரெல்லாம் உண்மையான முஃமின்கள், யாரெல்லாம் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் என்பதையெல்லாம் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த சஹாபி என்ன செய்வார், யாரெல்லாம் நல்ல முஸ்லீம்களோ அவங்க ஜனாசாலெல்லாம் கலந்துக்குவார், யாரெல்லாம் முனாஃபிகீன்களோ அவங்க ஜனாசாக்கள் பள்ளிக்கு வரும், ஆனால் அந்த சஹாபி கலந்து கொள்ள மாட்டார்கள். தொழுவாங்க, இந்த இவருடைய ஜனாசாவா அப்படின்னு எஞ்சி போயிடுவாங்க, கலந்து கொள்ள மாட்டார்கள். அதனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஜனாதிபதி தான் ஜனாசா தொழு வைப்பார். ஜனாதிபதி தான் அந்த பள்ளிக்கு வந்த உடனே ஜனாசா எப்படி இமாம் தான் தொழு வைக்கணும் இல்லையா, அந்த காலத்தில் ஜனாதிபதி தான் தொழு வைக்க வேண்டும். அந்த ஊரினுடைய ஜனாசாக்கள் அங்கே வந்தவுடன் மஸ்ஜிது நபவியிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழு வைக்க போகும்போது உமர் ரலியல்லாஹு கேட்பாங்களாம், இந்த ஜனாசாவுடைய கூட்டத்தில் உதைபத்துல் யமான் இருக்காரா, வந்திருக்காங்களா பார்த்து சொல்லுங்கங்குவாங்களாம். உதைபத்துல் யமான் ரலியல்லாஹு இருந்தால் ஜனாசா தொழுகை வைப்பார்கள். உதைபத்துல் யமான் ரலியல்லாஹு வரவில்லை என்றால் அந்த ஜனாசாவில் உமர் ரலியல்லாஹு கலந்து கொள்ள மாட்டார்கள், வேற யாராவது தொழுகை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்? முனாஃபிகினுடைய ஜனாசா. அந்த முனாஃபிகின் அடையாளங்களில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஸ்கல ஸலாத்தின் அலல் முனாஃபிகீன ஸலாத்துல் இஷா வ ஸலாத்துல் ஃபஜ்ர். இந்த முனாஃபிகீன்களுக்கு எல்லா தொழுகையும் எல்லாரும் மாதிரியும் தொழுது தக்பீர் கட்டி நடிப்பானுவோ, ரெண்டு தொழுகைக்கு அவங்க வரமாட்டானுவோ, ஒன்று இஷா தொழுகை, இன்னொன்று ஃபஜ்ர் தொழுகை. ஃபஜ்ர் தொழுகை வராதவன் முனாஃபிகின் அடையாளம் கொண்டவன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, லவ் யஅலமூன மா ஃபீஹிமா, அந்த இஷாவிலேயும் ஃபஜ்ரிலேயும் அல்லாஹ் எவ்வளவு பெரிய பரக்கத்துகளை வைத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய அருள்களை வைத்திருக்கிறான் என்பதை அவர்கள் தெரிந்திருப்பார்களேயானால் லஅதௌஹா வலவ் ஹபப்பன், அவர்கள் தவழ்ந்தேனும் மஸ்ஜிதுக்கு வந்து விடுவார்கள். தவழ்ந்தாவது ஃபஜ்ர் தொழுகைக்கு போய்விட வேண்டும் என்று வந்து விடுவார்கள். அன்பர்களே, நாம் யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய குடும்பங்களில் இன்றைய சூழ்நிலை என்ன என்பதை நாம் கொஞ்சமாவது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8வது ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ரகஅத்தா அல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. இது முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ். ஃபஜ்ருக்கு முன்னால் தொழுகக்கூடிய சுன்னத்தான 2 ரக்காத்துகள் இருக்கிறதே, இந்த துன்யாவும் மொத்த உலகமும் அதில் உள்ள எல்லா செல்வங்களை காண சிறந்தது. 2 ரக்காத் சுன்னத்து தொழுகை இவ்வளவு சிறந்தது என்றால் ஃபரது தொழுகை எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஅமத்துகளிலே மிகப்பெரிய நிஅமத் என்று நமக்கு சொல்லி காட்டிய நிஅமத் எது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறிய அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளிலேயே மிக உயர்ந்த நிஅமத் என்று நமக்கு சொல்லி காட்டியது ருஹியத்துல்லாஹ், அல்லாஹ்வை தரிசிக்கும் பாக்கியம், அல்லாஹ்வை நேரடியாக காணும் பாக்கியம். இந்த பாக்கியம் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்துடைய நாளில் இந்த உலகத்தில் நாம் இந்த புறக்கண்ணால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அகக்கண்ணால் அல்லாஹ்வை தரிசித்தவர்கள் ஏராளம். அல்லாஹ்வை கியாமத்து நாளிலே புறக்கண்ணாலேயே பார்க்கலாம். அப்படி பார்க்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா சதரவுனல் கமர ஃபீ லைலத்தில் பத்ர். பௌர்ணமி அன்னைக்கு எப்படி நிலவை அப்படி எல்லோரும் பார்க்கிறீர்களோ, எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் எல்லாருக்கும் அந்த பௌர்ணமி நிலவு தெரியுமோ, அதுபோன்று இறைவன் எல்லோருக்கும் முன்னால் காட்சியளிப்பான், எல்லோரும் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். ஆனால் ஒரு சிலர்களுக்கு அந்த நேரத்திலும் இறைவனை காணும் பாக்கியம் கிடைக்காது என்று ஹதீஸுகளில் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபஇனிஸ்ததஅதும் அல்லா தக்லிபு அலா ஸலாத்தி கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா. ஃபஜ்ருக்கு சூரிய உதயத்திற்கு முன்னால் ஃபஜ்ர் தொழுகையையும் நீங்கள் தவறவிடாமல் தொழுக முடியும் என்று இருக்குமானால் ஃபஃஅலு செய்து கொள்ளுங்கள். ஃபஜ்ர் தொழுகையும் அஸர் தொழுகையும் தவறவிடாமல் தொழுக முடியும் என்றால்
அதை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஏன்? காரணம் என்ன? அல்லாஹ்வின் தரிசனத்தை பெற்றுத்தரக்கூடியது ஃபஜ்ர் தொழுகை. அல்லாஹ்வின் தரிசனத்தை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது இந்த தொழுகை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு சிலர்கள் தொழுக வராம அவங்க வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. எனக்கு என்ன கோபம் வருதுன்னா, பெருமாள் சொல்றாங்க, எனக்கு எவ்வளோ கோபம் வருதுன்னா, இந்த ஹதீஸுடைய தொடர்பில் சொல்றாங்க, எனக்கு பதிலாக இன்னொருத்தர் இமாமத் செய்ய சொல்லிட்டு வாலிபர்களாய் ஒரு சிலர்களை அழைத்து கொண்டு அந்த வீடுகளுக்கெல்லாம் சென்று அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கவே அவங்க எல்லாத்தையும் அந்த வீட்டை அப்படியே கொளுத்தி விட்டுறணும், வீட்டை அப்படியே கொளுத்தி விட்டு விட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நமக்கு இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும் அன்பர்களே. மற்ற தொழுகைக்கு வருபவர்கள் கூட ஃபஜ்ர் தொழுகைக்கு வராமல் இருப்பது என்பது நம்முடைய மிகப்பெரிய குறைபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஃபஹலஃப மின் பாதிஹிம் கல்ஃபுன் அலாஉஸ் ஸலாத்த வத்தபஉஷ் ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. அவர்கள் கேடுகட்டவர்களாய் ஆகி போய்விட்டார்கள். நபியே, உங்களுக்கு பின்னால் தொழுகையை வீணடித்தார்கள். அலாஉஸ் ஸலாத் வத்தபஉஷ் ஷஹவாத், அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றினார்கள் என்ற ஆயத்தின் விளக்கத்திலே சொல்லி தருவார்கள். உண்மையில் அவர் அலாஉஸ் ஸலாத்த தொழுகையை வீணடித்தார் என்றால் தொழாமல் இருந்தார்கள் என்ற அங்கு அர்த்தம் அல்ல, தொழுகையை தாமிதமாக தொழுதார்கள் என்று பொருள். அந்தந்த வக்துல தொழுகல என்று பொருள். அந்த வக்துல தொழுதாததற்கே அல்லாஹ் தண்டனை என்கிறான். அவ்வளவு இல்லை, தொழுகையில் கொஞ்சம் அசால்ட்டா தொழுதாலே அல்லாஹ் சொல்றான், வவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் வ யம்னஊனல் மாஊன். அல்லாஹ் சொல்லுகிறான், வவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு இருக்கிறது, அவர்களுக்கு நரகம் இருக்கிறது. ஏன்? அவர்கள் சரியான முறையில் தொழுகாதவர்கள் என்று சொன்னால் தொழாதவனின் நிலை என்ன என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பர்களே, இந்த தொழுகை என்பது இருக்கிறது நம்முடைய ஷரீஅத்துடைய தூண், ஷரீஅத்துடைய தூண். அது அஸ்ஸலாத்து இமாதுத்தீன் ஃபமன் தரக்கஹா ஃபகத் ஹதமத்தீன். இந்த தொழுகை என்பது நம்முடைய மார்க்கத்தின் தூண் ஆகும். எப்படி ஒரு கட்டடம் கட்டுறோம்னா அதுக்கு பில்லர்கள் தான் தூண். பில்லர்கள் இருந்தால் தான் அந்த கட்டடம் நிற்கும். 8 மாடி கட்டடம், கீழே உள்ள பில்லர்கள்லாம் இடிச்சுடுவோம், என்ன ஆகும்? அந்த தூண், அந்த கட்டடம் அப்படியே இடிந்து விழுந்து விடும். அதுபோன்ற நீங்கள் என்னதான் இபாதத்துகள், வேற வணக்க வழிபாடுகள் எல்லாம் செய்தாலும் சரியே, தொழுகை இல்லை என்று சொன்னால் உங்களிடத்தில் இஸ்லாம் இல்லை, ஈமான் இல்லை. ஒருத்தர் வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இன்னென்ன தப்புகள்லாம் ஒரு செய்கிறார் யார் ரசூலுல்லாஹ். ஒரு சிலர் வந்து குறை சொல்கிறான்னு இருப்பாங்க இல்லையா, எதையாவது சொல்ல தானே செய்வான். பெருமானாட்டை வந்து மாட்டி விடுறாங்க, அவரை மாட்டி விடுறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இன்ன தவறு செய்கிறார், இன்ன தவறு செய்கிறார், இன்ன தவறு செய்கிறார் அப்படின்னு ஒரு செய்கிற தப்பெல்லாம் நிறைய வந்து சொல்கிறாங்க. வியாபாரத்தில் மோசடி செய்கிறாரு, இந்த மாதிரி நிறைய கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அப்படின்லாம் நிறைய தப்புகளை சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்துட்டு சொன்னாங்க, அப்படியா, அவர் என் பின்னாடி தொழுகிறாரா, தொழுகு வர்றாரா, பள்ளிக்கு வர்றாரான்னு கேட்டான். யார் ரசூலுல்லாஹ் தொழுகைக்கெல்லாம் கரெக்டாக வந்துடுறாரு, 5 நேரம் தொழுகிறாரு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்கன்ட்டான். வந்தவங்களுக்கு பொக்குன்னு போயிடுச்சு. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யார் ரசூலுல்லாஹ், அவங்க சொன்னாங்க 4 வாரம் தூக்கு விட்டு அவர் நல்லது சொல்லியிருக்கலாம், திட்டியிருக்கலாம், நீங்கள் ஏன் அப்படி விட்டீங்க? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை இருக்கிறது மானக்கேடான பாவமான செயல்களை விட்டும் ஒரு மனிதனை தடுத்து விடும், இந்த மனிதன் திருந்திடுவான். அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, என்னென்னலாம் லிஸ்ட்டு போட்டு சொன்னாங்களோ எல்லாத்தை விட்டும் பரிசுத்தமானவராய் அந்த சஹாபியை நாங்கள் பார்த்தோம். மாறிடுவோம். அப்போ ஒரு மனிதனை தொழுகையோடு கொண்டு வந்து மஸ்ஜிதில் இணைத்து விடுவோம் என்றால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட பழக்கங்களும் செல்லுவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். அதனால தான் சில இடங்களில் சின்ன பிள்ளைங்களை கொண்டு தொழு வச்சா, ஏன் அந்த பையன் விளாண்டுருக்கிறான் சொல்லக்கூடாது. அந்த பையனை ஓரங்களில் நிற்க வைத்து தொழுக வைக்கலாமே ஒழிய அந்த பிள்ளைகளை திட்டுவதோ, பள்ளியில் ஆடினா தகவல் ஓடினா மெம்பர் படியில் ஏறினா எதையாவது இழுத்தான் பெரியவர்கள் அவர்களை திட்டக்கூடாது. இன்னும் சொல்ல போனால்
தொழுகைக்கு வரும்போது நம் வீட்டு பேரப்பிள்ளைகள் சிறுவர்களை மஸ்ஜிதிற்கு அழைத்து வர வேண்டும். பெருமானார் காலத்தில் சஹாபாக்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். பெருமானாருடைய குழந்தை பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் தவழும் பருவத்திலேயே மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் ஹசன் ஹுசைன் தான் அவங்க சேட்டை பண்ணுறாங்க. 2 பேரும் தூக்கு சொல்லி ஓரி ஆடுறாங்க, அழுகுறாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கையில் ஒருத்தர் தூக்கிட்டு ஒரு கையில் தக்பீர் கட்டுறாங்க. இன்னொருத்தரும் கத்துறாரு, அவரையும் தூக்கி வச்சுக்கிட்டாங்க. தக்பீர் தொழு கட்டுறாங்க. பிள்ளைகளை அந்த வயதிலிருந்து மஸ்ஜிதோடு தொடர்பிலே நீங்கள் ஆக்குங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தருகிறார்கள். சஹாபாக்கள் சின்ன சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து தொழு வச்சிருக்கிறாங்க. ஒரு சஹாபியை பற்றி அறிவிக்கிறார்கள். அவர் தொழுக வந்து ரசூலுல்லாஹ் க்ராத் ஓதுறாங்க இல்லை ஃபஜ்ரில், அவருக்கு மெமரி பவர் பயங்கர கூட. அந்த பையன் சின்ன பையன் தான், சின்ன பையன் பெருமானார் முன்னே தொழுகிறார். பெருமானார் ஓதக்கூடிய சூறாக்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டார். சின்ன பையன் 6-7 வயசு தான் ஆச்சு. கிட்டத்தட்ட 4-5 ஜுஸு சூறாக்களை மனப்பாடம் பண்ணிட்டார். பெருமானார் ஓதுறதை கேட்டு ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கத்து ஊருக்கு தொழுகிறதுக்கு யாரையாவது அனுப்பணும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே இருக்கிறவங்கள யாருக்கு அதிகமாக குர்ஆன் தெரியும், இன்னென்ன சூறாக்கெல்லாம் யாருக்கு தெரியணும், இந்த பையன் எஞ்சி நிற்கிறார். நான் ஓதுவேன் யா ரசூலல்லாஹ் ஓத சொன்னா அல்லாஹு அக்பர், அவ்வளவு சூறாக்களை ஓதுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ தொழு வைப்பான்டாங்க. அவரை பற்றி சொல்லுகிறார்கள், அவர் சஜிதாவுக்கு போனால் அவருடைய மர்மஸ்தனத்தை கூட சரியான மறைக்காத நேரமாக இருந்தது. அந்த வயசு புள்ள அவ்வளோ மறைக்கணும் கூட தெரியல. ஆனால் குர்ஆனை மனப்பாடம் செய்திருந்தார். எப்படி அது வந்துச்சு? பெருமானார் பின்னாடி நின்று அந்த சூறாக்களை மரணம் செய்தவர். குர்ஆனை கையில் எடுத்து வச்சு மனப்பாடம் பண்ணல. பெருமானார் முன்னாடி தொழுதது. ஃபஜ்ர் தொழுகைக்கு 5 வயது பையனை அழைத்து வந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். 6 வயது பிள்ளை 7 வயது பிள்ளையை சஹாபாக்கள் ஃபஜ்ர் தொழுகை கூட்டு வந்திருக்கிறாங்க. பெருமானார் பின்னால் தொழுதிருக்கிறார்கள். அவர்கள் சூறாக்களை மனம் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் 7 வயசு பையன் இருக்கான்ல, 5 வயசு பையன் இருக்கானே, ஏன் ஃபஜ்ர் தொழுகைக்கு வரல? நானே வர்றதில்லை, எப்படி அங்கே வருவாங்க? அன்பர்களே, இதுவெல்லாம் நம் சமுதாயத்தில் மாற்றப்பட வேண்டிய செய்திகள். கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் யகூதிகளிடத்தில் இஸ்ரேலிலேயே ஒரு பெண் மந்திரி, அந்த நாட்டுடைய மந்திரி, அந்த பெண்ணிடத்தில் ஒரு தடவை வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு பேட்டி ஒன்று காண்டுகிறார். நீங்கள் அநேகமாக நான் நினைக்கிறேன் 2020 இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து பேப்பர்கள்லாம் பிரபலியமாக வந்த சம்பவம். அப்போ அந்த பெண்ணிடத்தில் கேட்குறாங்க, இந்த முகமது நபி அவர்கள் யகூதிகளை பற்றி சொல்லும்போது இப்படி ஒரு வாசகம் சொல்லி இருக்கிறாரே, இப்படி ஒரு வாசகம் சொல்லி இருக்கிறார் என்ன? கியாமத்துடைய குருபில் மறுமை நாளின் சமீபத்திலே ஒரு கல்லுக்கு பின்னால் யகூதி மறைந்திருப்பான். ஒரு முஸ்லிம் வாளேந்து வரும்போது அந்த கல் சொல்லும், எனக்கு பின்னால் ஒரு யகூதி மறைந்திருக்கிறான், வெட்டுன்னு சொல்லுவோம். அவர் வெட்டுவார். ஒரு மரத்துக்கு பின்னால் ஒரு யகூதி மறைந்திருப்பான். அந்த மரம் சொல்லும், எனக்கு பின்னால் யகூதி மறைந்திருக்கிறான், அவனை வெட்டு என்று சொல்லும். அந்த முஸ்லிம் அவரை வெட்டுவார் என்று வருகிறதே, இது உண்மையா அப்படின்னு கேட்டபோது அந்த அமைச்சர், யகூதி அமைச்சர், PhD படித்த பொம்பளை, அந்த பொம்பளை சொல்லுது, இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. எப்போ தெரியுமா? ஜும்மாவுக்கு வருவது போல முஸ்லிம்கள் எப்பொழுது ஃபஜ்ர் தொழுக வருகிறார்களோ இது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. எந்த அளவிற்கு இஸ்லாத்தை விளங்கி வைத்திருக்கிறார்கள், இஸ்லாமியர்களின் விளக்கம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஜும்மாவுக்கு வரும் நிலையே நமக்கு மிக மோசமாய் போய் கொண்டிருக்கிறது என்றால் ஃபஜ்ருடைய நிலையை சொல்ல வேண்டியதில்லை, ஃபஜ்ருடைய நிலையை சொல்ல வேண்டியதில்லை. எனவே அன்பர்களே, நம்முடைய தீனை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த கட்டளைகள் எல்லாம் நமக்கு இட்டிருக்கிறானோ அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதுதான் தீனை பாதுகாப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய துச்சரங்களையும் தொழுகையாளிகளாக ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.